அஇஅதிமுக தலைவரும் தமிழக முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக தேர்தலின் போது தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றும் வண்ணம் தற்போது அரிசி பெற்று வரும் எல்லா ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 20 கிலோ இலவச அரிசியை 1/6/2011 முதல் வழங்கியுள்ளதை பொதுமக்கள் எல்லோரும் பாராட்டுகிறார்கள். சொல்வதை செய்வோம் என்பது ஜெயலலிதா அவர்களுக்குத்தான் பொருந்தும். இந்த நிலையில் கருணாநிதி தன் ஆட்சி காலத்தில் தன் குடும்பத்தாருக்கு மட்டுமே எல்லாவற்றையும் செய்துவிட்டு பொதுமக்களை மறந்துவிட்டார் என்பதை எண்ணி பார்க்காமல் தனது முரசொலி நாளேட்டில் வஞ்சம் தீர்த்து கொள்ளும் படலம் நிறைவேறியுள்ளது என கனிமொழியின் கைது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அத்துடன் திமுகவை அழித்துவிட்டு அந்த இடத்தில் தர்பை புல் முளைக்க வேண்டும் என எண்ணுகின்றனர் என்று அறிக்கை விடுகிறார். திமுகவின் படுதோல்விக்கு அதிமுகவோ மற்றவர்களோ காரணமில்லை, திமுகவின் லஞ்ச லாவண்யங்கள்தான் காரணம் என்பதை அவர் நன்கறிவார். ஆகவே கருணாநிதி உத்தமர் போல் பேசுவதில் பயனில்லை, செய்த தவற்றை ஒப்புக்கொண்டு திருந்த முயல வேண்டும். அன்று வடநாட்டான் ஒழிக, வடநாட்டு ஆதிக்கம் ஒழிக என்று ஓலமிட்டது போல விரைவில் அவர் காங்கிரஸ் தலைவர்களையும் வசைபாட ஆரம்பித்தாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தன் குடும்ப ஆதிக்கத்தை எல்லா துறைகளிலும் வளர விட்டதையும், ஊழல் செய்தால் தன்னை தட்டி கேட்க ஆள் இல்லை என்ற ஆணவத்தையும் அவர் விட்டொழித்தால்தான் திமுக மீண்டும் புத்துயிர் பெறலாம், மீண்டும் ஜாதி வரியை தூண்டி வெற்றி பெறலாம் என கருணாநிதி கனவு காண வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடந்த 16ஆம் தேதி பொறுப்பேற்ற உடனேயே சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 20 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டம் உள்ளிட்ட 7 மக்கள் நலத்திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற உத்தரவிட்டார். ஏழை எளிய நலிந்த மற்றும் நடுத்தர மக்கள் உணவின்றி எக்காலத்திலும் வாழக்கூடாது என்ற கொள்கையிலும் தமிழக மக்களுக்கு என்றும் உணவு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற குறிக்கோளிலும் உறுதியாக உள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தபடி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் இலவச அரிசி வழங்கும் திட்டம் இன்று முதல் தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டை ஸ்ரீராம் காலனி CUCS நியாய விலைக் கடையில் செல்வி ஜெயலலிதா குத்துவிளக்கேற்றி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 20 கிலோ இலவச அரிசி வழங்கினார். மேலும் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் 35 கிலோ அரிசியும் இன்று முதல் இலவசமாகவே வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்துள்ள இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டில் உள்ள அரிசி பெற தகுதி வாய்ந்த 1,84,53,750 குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் உணவுத்துறை அமைச்சர் திரு அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் K ராஜு உள்ளிட்ட அமைச்சர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.